friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 100 habits of high performing software engineers பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா 80-20 ரூல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட நிறைய டாஸ்க் இருக்கும். அதில் வந்து இம்பாக்ட்ஃபுல் டாஸ்க்னு சிலது இருக்கும், சில காம்ப்ளெக்ஸான டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டாஸ்க் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்கள் கம்பெனி லெவலில் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 5 டாஸ்க் வச்சுப்போமே, அதில் வந்து ஒரு டாஸ்க் வந்து உண்மையாகவே 80% ரிசல்ட் கொண்டு வரும் அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமஸான புக், எனக்கு ரொம்ப பிடிச்ச புக், ஈட் தட் ஃப்ராக்னு சொல்லி பிரெயின் ட்ரேசி எழுதின புக். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அக்லியான ஃப்ராக் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காம்ப்ளெக்ஸான டாஸ்க் எடுத்து ஃபஸ்ட்டு அதை முடிக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அதை முடிச்ச பிறகு யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். நம்ம ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுவும் மார்னிங் ஹவர்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை பண்ணுங்க. அதை வந்து தள்ளி விடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் தள்ளி விடுறாங்க. அதை அப்படியே ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அதை போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. எடுத்த உடனே மார்னிங் ஹவர்ஸில் இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கு விச் பிரிங்ஸ் 80% ஆஃப் தி ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு முடிங்க. இது ஃபஸ்ட் ஹேபிட் ஃபார் அ ஹை பர்ஃபார்மர். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா டீப் ஃபோக்கஸ் பிளாக்ஸ் வந்து உருவாக்குங்க. அதாவது நான் 11 to 12 வந்து டீப்பாக வந்து ஒரு கோடை வந்து டீபக் பண்ண போகிறேன், இல்லை ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சருக்கு வந்து டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக்கை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். டீப் ஃபோக்கஸ்க்கான வழிகளை உருவாக்குங்க. சில பேருக்கு வந்து ரூமில் வந்து ஒர்க் பண்ண கரெக்டாக இருக்கும், அப்படிலாம் ஹெட்ஃபோன் மாட்டிப்பாங்க. அப்படிலாம் ஒரு இடத்துல சில இடத்துல உட்காரும்போது அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே உட்கார்ந்தா அவங்களுக்கு வந்து டீப் ஃபோக்கஸ் ஃப்ளோ ஸ்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ எங்கே உனக்கு வந்து டீப் ஃபோக்கஸ் இருக்குதோ அதை நீங்கள் உருவாக்கிக்கிங்க. ஸோ இதான் வந்து செகண்ட் ஹேபிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா 80-20% ரூல். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா டீப் ஃபோக்கஸ் பிளாக்ஸை உருவாக்குங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.